தர்மத்தின் அளவுகோல். ஒரு அரசன், அவன் பேர் போஜன். அவன் ரொம்ப தர்ம குணம் படைத்த மன்னன். ஒரு விவசாயி தன்னுடைய மகள் திருமணத்திற்காக அந்த போஜ மன்னனிடம் சென்று உதவி பெற வேண்டும் என்று நினைத்து அந்த மன்னனை காணச் சென்றான். வழியில் பசித்தால் உதவுவதற்கென்று சில ரொட்டிகளை எல்லாம் பொட்டலமாக கட்டி எடுத்துக்கொண்டு சென்றான். திருமணத்திற்கு வேண்டிய அளவு பணம் தர மன்னர் சம்மதிக்க வேண்டுமே என்று கடவுளை எல்லாம் வேண்டிக் கொண்டே வந்தார். வழியில் நடந்து வந்ததால் களைப்பு ஏற்பட்டு பசி எடுத்தது. ஒரு குளக்கரையில் அமர்ந்து தான் எடுத்து வந்த ரொட்டி பொட்டலத்தை எல்லாம் பிரித்து சாப்பிட கையில் எடுத்தார். மனதிற்குள் இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு அந்த விவசாயி நன்றியும் சொன்னார். அப்பொழுது நாய் ஒன்று அவர் எதிரில் எலும்பும் தோலுமாக வந்து நின்றது. இறக்கப்பட்ட விவசாயி ஒரு ரொட்டியை அதற்கிட்ட வீசி எறிந்தார். ஒரே விழுங்காக அந்த நாய் விழுங்கிவிட்டு மீண்டும் ஆவலுடன் அந்த விவசாயியை பார்த்தது. இறக்கப்பட்ட விவசாயி தான் கொண்டு வந்திருந்த அத்தனை ரொட்டியையும் நாய்க்கே போட்டுவிட்டார். போட்டுவிட்டு ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் உயிராக போய்விடும் என்று நினைத்தார். அரசர் அவர் தகுதிக்கு தானம் கொடுத்தால் பிரஜையான நாமும் நம்மால் முடிந்ததை செய்வதுதானே முறை என தனக்குத்தானே சமாதானமும் சொல்லிக்கொண்டார். பசியை பொறுத்து கொண்டு தலைநகரை அடைந்தார். அங்கிருந்த தர்ம சத்திரத்தில் சாப்பிட்டார். பிறகு மன்னரை சந்தித்து தான் வந்த விஷயத்தை எல்லாம் சொன்னார். மன்னர் போஜன் விவசாயிகிட்ட, என்னிடம் தர்மம் கேட்டு வந்துள்ளீர்களே, நீங்கள் ஏதாவது தர்மம் செய்தீர்களா என்று கேட்டான். அப்படி என்றால் அங்கு இருக்கிற திராசை காமிச்சு அதில் எந்த அளவு நீங்கள் அந்த அளவுக்கு தர்மம் செய்தீர்களோ அந்த அளவுக்கு பணத்தையும் பொருளையும் பொண்ணையும் நான் வைக்கிறேன் என்றார். சரி என்று அவன் சொன்னான். நான் வழியில் வந்த ஒரு நாய்க்கு என்னுடைய ரொட்டி துண்டுகள் எல்லாம் கொடுத்தேன். நான் அதற்கு ஈடாக உங்கள் சத்திரத்தில் நான் சாப்பிட்டு விட்டேன், எனவே நான் ஏதும் பெரிதாக தர்மம் செய்யவில்லை என்றான். உங்கள் பசியை பொறுத்து கொண்டு நாய்க்கு உணவிட்டது புண்ணியம்தானே என்று சொல்லி திராசை கையில் எடுத்தார் அந்த மன்னர். ஒரு தட்டில் விவசாயி செய்த தர்மத்தையும் மறுத்தட்டில் தங்கத்தையும் வைத்து நிறுத்தார் மன்னர். கஜானாவில் இருந்த தங்கம் முழுவதும் வைத்தும் கூட அந்த முள் சமமாகவில்லை. வியந்த மன்னன், உங்களை பார்த்தால் சாதாரணமானவராக தெரியவில்லை, என்னை சோதிக்க வந்திருக்கும் தாங்கள் யார் என்றார். மன்னா, நான் ஒரு விவசாயி.